நம்ம காலேஜ்க்கே பூமி தாண்டா டான். ஏன் சீனியர்? ஏன்னா காலேஜே அவர் தானே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்ப அந்த ஆளை வந்து எங்களை ஈவினிங் மீட் பண்ண சொல்லு. ஐயோ நான் கிளம்புறேன். கழுத்துல ஐடி கார்டு இல்ல, ஃபார்மல் பேண்ட் இல்ல, கால்ல ஷூ இல்ல, ஃபர்ஸ்ட் இயர்லயே சீனியர் பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கீங்க. கையில போன் வேற. சார் பூமி சார்ட்ட மட்டும் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். பூமி என்னடா பூமி? அந்த பூமிக்கே நான் தான்டா சாமி. பூமி ஸ்டேஜ்ல பேசுற வாய்ஸ் தான் அந்த ஆளுது, வார்த்தையெல்லாம் எங்களுது. நாங்க இந்த காலேஜ்ல ஒருத்தனை அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அந்த பூமியே நினைச்சாலும் தடுக்க முடியாது. 200 200 200 300 ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகடா. கூட்டினா 600 தானே சார் வருது. ஏய் எதிர்த்து பேசுன்னு சேர்த்து 2000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போங்கடா. கட்ட முடியாது. குடி அழகு அறிவு இந்த காலேஜ்ல நம்மள மீறி ஒருத்தர் இருந்துட முடியுமா? அது எப்படி முடியும்? பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்கான். இப்படி மாட்டிக்கிட்டே தம்பி. அழகு அறிவு பேர் சொல்லி மாட்டினது நாங்க இல்ல. பூமி என்னடா பூமி? அந்த பூமிக்கே நான் தான்டா சாமி. பூமி சாமி. புலலுவாயே இப்ப சொல்லுங்க, நாங்க ஃபைன் கட்டணுமா? அது நான் வேற பாத்துக்கிறேன். கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கே, பாருங்க. இப்படி இவங்களை சமாளிச்சுட்டு காலேஜ்ல பூமி கிட்டையும் எங்க அப்பங்கிட்டையும் மாட்டாம ஜாலியா இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா நம்பரை தூக்கிட்டு என் நம்பரை மாத்தினேன். நெக்ஸ்ட் ரிசல்ட்டை மாத்தினேன். கிளாஸ்ல வாத்தியாருக்கு தெரியாம தலைவர் படம் பார்த்தேன். ஹாஸ்டல்ல வார்டனுக்கு தெரியாம. வெயிட். குட் மார்னிங் சத்யா மிஸ். எக்ஸாம் வச்சுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஹால் டிக்கெட் மறந்துட்டோம் மேடம். காலையில சாப்பிட்ட மறந்தீங்களா? டேய் வாடா கேண்டீன் போய் சாப்பிட்டு வந்துருவோம். தேங்க்யூ மேடம். இப்படியே எல்லாரையும் ஓட்டிட்டு காலேஜையும் ஓட்டிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஏண்டா உன்னை இன்ஜினியரிங் டிராயிங் வரைய சொன்னா அந்த புள்ளைய பிடிச்சொரிஞ்சு வச்சிருக்க? டேய் டைட்டானிக்கா? என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? அது தெரியலையே சார். சிலுக். சாரி சார். இப்போ யாரு யார அதிகமா லவ் பண்றீங்கன்னு பாத்துருவோமா? நீ அவளுக்காக கெஞ்சணும், அவ உனக்காக கெஞ்சணும். ஸ்டார்ட். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கிஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் சார். இல்ல சாரி சார் கிஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நோ ஒரு தடவை மட்டும் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு தடவை மட்டும் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நோ ப்ளீஸ் சார் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்னோட பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சார் கிஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் சார் please sir. You are suspended. You too suspended. சார் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். வீட்ல மட்டும் லவ் பண்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சாவடிச்சிருவாங்க சார். சாவு சார் காலேஜ்ல லவ்? ப்ளீஸ் சீனியர் அழாத சீனியர் ப்ளீஸ் சீனியர் நான் ஃபுல்லா கெஞ்சி பாப்போம் சீனியர் ப்ளீஸ் சீனியர் அழாத சீனியர். ஹாட் நியூஸ். என்னடா பூமி காலேஜை விட்டு போயிட்டாரா? எப்படா? ரஷ்யாவில் இருக்க செயின்ட் பால்ஸ் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸரா பூமியோட கிரெடென்ஷியலை வச்சு அப்ளை பண்ணி 1 இயர்க்கு அப்ரூவல் வந்திருக்கு. கர்ரரா ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா டூருக்கு அனுப்புறேன். ஏய் அங்க -8 டிகிரிடா, உச்சாவே உறைஞ்சு போய் தான் வரும். அருமை ஆனா அந்த ஆள் போக மாட்டானே. சொல்றவங்க சொன்னா போவான். பாஸ்வேர்டு கேக்குதே. என்னவா இருக்கும்? ஸ்வேதா மிஷன் அடி வாய்ப்பு இருக்கு ராஜா. ஓபன் ஆயிடுச்சு. என்னடா போட்ட? 1 2 3 4. இந்த ஆளை போய் படிச்சவன் நினைச்சனே. என்னடா பூமி மெயில இருந்து யாருடா மெயில் அனுப்புற? யோ பூமி உன்னை பேனாதான் எடுக்க வந்தேன்.
தெரியாம பட்டுருச்சு. சாரி, தெரியாம பட்டுருச்சு. இவனுங்களெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது, பட்டுன்னு ஒன்று வைக்கணும், புரியுதா? പൊളി മോളെ ഐ എം ലില്ലി ഫസ്റ്റ് ഇയർ ട്രിപ്പിളി നിങ്ങൾ நானும் ட்ரிபிளி தான், செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரி. ഓ അങ്ങനെയോ ചേച്ചി വരുമ്പോൾ காலேஜை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன் நீங்கள் கேட்டுண்டா பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தியா? சேச்சே காலேஜ்ல ஒரு கெத்தான சீனியர் பத்தி யாரு? டோன்னு ஒருத்தர் சொல்றாங்க சேச்சி. என்னன்னு? அயாளு ஏழைங்களை பார்த்தா பைசா எடுத்து கொடுத்துருவாராம். வயசானவங்களை ரோட்ல பார்த்தா வீடு வரைக்கும் டிராப் செய்யுமா. ஓஹோ. இவ்வளோ ஏன் சேச்சி காலேஜுக்கு வருவாராம் ஆனா கிளாஸுக்கே போக மாட்டாராம். ஏன்? என்ன அயாளு டோன் சேச்சி. சேச்சி டோன்ட். ஏன்டா அது? சி, இவன் டானா? என்ன சீன்னு சொல்லிட்டா? ஏய் சேச்சிக்கும் டோனுக்கும் ஏதோ ஃபிளாஷ்பேக் இருக்குமோ? நீயா? படிக்கிறான் படிப்பேன் எறா பேப்பரை ஆடா சக்கரவர்த்தி எத்தனை தடவை சார் அட்டெண்டன்ஸ் எடுப்பீங்க? டேய் பேப்பரை வாங்கிட்டு போடா வாடா. என்ன சார்? இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கியிருக்கே, வீட்டுல ஒண்ணுமே சொல்றது இல்லையா? சொல்றாங்க சார் வாத்தியாருக்கு சரியா பாடம் எடுக்க தெரியலன்னு. நான் தான் அவர் வேலைக்கு புதுசு, போக போக பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தா லைஃப்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் உன் ஏம் தான் என்ன? எய்மா எதை வச்சுக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் சார். தேடிக்கிட்டு இருக்கியா? எய்ம் இல்லாம எப்பரா உயிர் வாடுற? என்ன சார், போன பீரியட் ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்னாரு. நீங்க என்னன்னா எய்ம் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்ன்றீங்க. முதல்ல நீங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கையை நீட்டுறா நீட்டுறா. அப்பா கை போச்சு. இந்த அடி அடிக்கிறட கத்தாம அடி வாங்கிட்டு இருக்கா. சார், பொண்ணுங்க முன்னாடி கத்துனா கெத்து போயிடும் சார். வெளியே போடா. யுவர் நேம் இஸ் வாட்? Huh? இங்கிலீஷ் தெரியாதா? உன் பெயர் என்ன? Why should I tell my name to a stranger like you? இத ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க? சக்கரவர்த்தி நீங்க என்ன பண்ற? அந்த பொண்ணு ஹெச்எம் கூப்பிட்டாங்க மிஸ். அங்கே இருக்கனியவா? எதுக்கு? அங்க இருக்கன்னியா பேரு? கன்னி ஐயா ஒய்யா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பண்ற? லைஃப் கால்குலேஷன் மிஸ். என்னது? சாரி மிஸ், கிளாஸ் மாறி போச்சு. நான் போயிட்டு வரேன். அங்க இருக்கன்னி குபு சுல்லு குப்புச்சா. பெண்ணே, நீ என்ன நிலாவா? ஏன்? இவ்வளவு வெள்ளையாக இருக்கிறாயே. நான் வேணா பேசாம கவிஞர் ஆயிடுவா. என்னடா வேணும்? மிஸ், டஸ்டர் மிஸ். எடுத்துக்கோ. அங்க இருக்க நீ. மிஸ், என்ன? சாக் பீஸ் மிஸ். எடுத்துக்கோ. அங்க இருக்க நீ. இன்னுமா போல நீ? பென் மிஸ். யாராவது பெண் இருந்தா கொடுங்க இவனுக்கு. ஏன் யாராவது? அங்க இருக்க நீ. வராத. வருவேன். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க +2ல மட்டும் கஷ்டப்பட்டு படிங்க. காலேஜ்ல போய் ஜாலியா இருங்க. ஹலோ. சோ பாய்ஸ் அண்ட் गर्ल्स விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு படிப்புல அங்கு அங்க உன்ன பல பேத்துறேன். என்ன வேணும் உனக்கு? நான் வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கேன். என்ன? உன் பேனா எனக்கு வேணாம். ஓ ஞாபகார்த்தமா என்கிட்டே இருக்கட்டும்ன்றியா? என் ஞாபகார்த்தமா நீயே வச்சுக்கிறேன்றியா? உனக்கும் எனக்கும் இல்லாத பேனா எதுக்குன்றியா? என்னடா உன் பிரச்சனை? அது ஃபீலிங்ஸ். ஃபீலிங்கா?
என்ன ஃபீலிங்கு? உங்க அப்பா உன்னை படிக்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்பா படிப்பு ரெண்டு பத்தியும் பேசாங்க டென்ஷன் ஆயிடுவேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சி மேல சொல்லிடி. பிடிக்கல, மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. ப்ரப்போஸ் பண்ற பசங்க மனசை பார்க்காம ஃபேஸை பார்த்து ரிஜெக்ட் பண்ணா லாஸ் பசங்களுக்கு இல்ல பொண்ணுங்களுக்கு தான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் ஒன்னும் சொல்லலையே. ஐய எது பேசினாலும் கூட கூட பேசினா நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துறது? நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? இந்த பக்கம் 12th அந்த பக்கம் 10th மேனேஜ்மெண்ட்ல தான் இப்படி சீட்டிங் போட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. உங்களை பார்த்துலாம் பேச மாட்டீங்களோ? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை பார்க்கறதும் துரத்துறதும் நல்ல பையனுக்கு அழகு இல்லை. ஐ எம் அ குட் பாய். திரும்ப ஹலோ திரும்பாத. என்னாச்சு? காய்ச்சலா? டேப்லெட் சாப்பிட்டியா? ரசசாதம் சாப்பிட்டியா? நைட் வேற ஒழுங்கா தூங்கியிருக்க மாட்டே. படிச்சியா? ஐயோ என்ன பேப்பரு? பாட்னி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா நானே சொல்லி கொடுத்துருப்பேன். அதான் ஏய் பேப்பர் கிழிச்சிடும். ஓகே வேணா, பார்த்து எழுது. வேணா. ஐயோ ஒன்றும் இல்லை, பார்த்து எழுது. ப்ளீஸ். அட அப்படியே கட்டியா அதான் கொடுக்குறேன் இல்லம்மா, வாங்கிக்க. அதானே. பேப்பர் மாத்திரீங்களா? டேய் சரி விட்றா, இதுக்கேண்டா அழுகிற? அதுக்குலாம் இன்னைக்கு அது சப்பாத்தியை போட்டிருக்காங்கடா. அப்ப திங்காத குடு. வேகமா திரும்புடா. ஏஞ்சி பே. இதுக்கு தான் அவன் கொண்டு போய் சாப்பிட்றதே இல்லை. அவனை விடுடானே. அவ உனக்காக தான் இந்த காலேஜ் வந்திருக்கா. இப்போ கூட உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பா. எக்ஸிக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கு. டேய் அவள் இன்னும் பிரேக்கப்னே சொல்லலடா. பொண்ணுங்க சொல்லிட்டு போகிறது பிரேக்கப் கிடையாது, சொல்லிக்காமல் போகிறது தான் பிரேக்கப். டேய் லவ் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நீங்கள் நிறுத்துங்க ஜி. இப்போல்லாம் எந்த பொண்ணும் சிங்கிள் கிடையாது. ஒன்று பாய் ஃப்ரெண்டோடு இருக்காளுங்க, இல்லை பாய் பெஸ்டியோடு இருக்காளுங்க. பாய் ஃப்ரெண்டு அது பரவாயில்லடான்னு, இந்த பாய் பெஸ்டி இருக்கானுங்களே என்னடா பண்ணுவானுங்க? லவ்வை சேர்த்து வைக்கிற மாதிரியே பேசி பிரித்து வச்சுட்டு இவனுங்க என்ஜாய் பண்ணுறானுங்க. என்னடா எமோஷனல் ஆகிட்ட? வாயமுறா பிள்ளக்கா பையா டானே. இனி நான் செய்ய போகும் காரியங்கள் அனைத்தும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவளா உன்னை வந்து பாப்பா, ப்ரப்போஸும் பண்ணுவா. சாப்பிடு. ஹலோ சார், நான் சேர்மன் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். அன்அஃபிஷியலாக ஒரு அஃபிஷியல் நியூஸ் சொல்லணும் சார். என்ன சார், ஒரு வருஷம் ஃபாரின் போகிறதா சொல்லிட்டு பூமி சார் 2 மாதம் திரும்பி வந்தார்ல சார், அது அடுத்த பிரின்சிபலாக தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், எந்த பிரச்சனையும் பண்ணாத பேரண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரல் மீட்டிங் வர சொல்லிட்டு இந்த காலேஜே இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு சார். இந்த விஷயம் சேர்மன் காது வரைக்கும் போயிடுச்சு சார். நிஜமாவா? நம்மளனா இப்போ கூட பாருங்க சார், பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் தான் இருப்பார். சார், பூமிநாதன் எங்க இருக்கீங்க? ஒரு பேரண்ட்டை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் சார். ஏன் அந்த ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்பு பண்ணல, ஜஸ்ட் ஜெனரல் மீட்டிங் சார். அதை வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு உடனே என் கேபினுக்கு வாங்க. வாங்க பூமிநாதன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். அப்படின்னா அந்த வீடியோ டிலீட் பண்ண விட்டுறோம். காலேஜிலே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான்.
காலேஜிலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான் சார். இவனும் படிக்க மாட்டேங்கிறான், படிக்கிற பசங்களையும் படிக்க விட மாட்டேங்கிறான். தான் படிக்கிறது பத்தாதுன்னு படிக்காத பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் சார். வாத்தியாரும் பதிவு பண்றா சார். பிள்ளையா பத்து வச்சிருக்கீங்க. பாட்டியார்கள் மேல அவன் காட்டுற அளவு கடந்த அன்பு இருக்கே, பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். 30 அரியர் வச்சிருக்கிறான் சார். இவனெல்லாம் கண்டிப்பா டிகிரி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. காலேஜ் அகாடமிக்னால கூட்டு பேசிட்டு இருக்கிறோம். காதுல கடுக்க களைஞ்ச முடியோட சுத்துறான். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். பாத்துக்கங்க. இதா கவு அம்ச்சான். அப்பா தெரியுமா பண்ணிட்டான். எந்த தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். இப்படி விளையாண்டுக்க என்ன அப்பா. நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா. நான் திங்க டிஃபா. அதுவும் என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா. எந்த மூஞ்சி லிக்கானா. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா. அப்பா உனக்கு இருக்கான். எந்த இப்படி பண்ணிட்டான். அப்பா அப்பா அப்பா. அறிவு நம்ம ஹிந்தி கத்துக்கணுமோ? ஹிடாக்கோ அம்சா. இது ஹிந்தியில வராது, தெலுங்குன்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா பெரிய இன்ஜினியரா வருவான். அவங்க அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லித்தான் உங்களை வர சொன்னதே. அவ்வளோதானா? ஆமா ஆமா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அடிச்சு தோலை உரிக்கணும்னு நினச்சேன். ஐயோ அது என்ன, அது எப்போ பார்த்தாலும் 80 மார்க்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தடவையாக 90 எடுக்க வைங்க, இல்லைன்னா நான் உங்களை தான் கேட்பேன். ஆ அடுத்த பிரின்சிபல் ஆகலான்னு பார்க்குறீங்களா? நோ சார். அப்ப அடுத்த பிரின்சிபல் யாரு? யோசிக்காதீங்க, அதுவும் நான் தான். இனிமே தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்டை பிடிக்காம ஜெனரல் மீட்டிங்னு எந்த பேரண்ட்ஸையும் மீட் பண்ண கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாயா? ஓகே சார். கிளம்புங்க. வரும்போது நெடுநெடுன்னு வந்துட்டேன், போகும்போது எப்படி போகிறதுன்னு தெரியல. அங்கே நேராக போயிட்டு லெஃப்ட். நீங்கள்? நான் சக்கரவர்த்தியோட அப்பா. சக்கர 4வது வருஷம் படிக்கிறேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பேரண்ட். உங்களை தான் எந்த பேரண்ட்டையும் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது சார். ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? வெளியே போகிறதுக்கு வழி. நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. இப்போ உடனே ஹெச்ஓடி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. போங்க சார் போங்க. அவனை மாட்டியிருந்த சில்லற சதறி இருக்கும். கிரேட் எஸ்கேப் நினைக்கிறேன். லவ் பண்ணலையா? அப்ப பண்றியா? லவ் பண்ற பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ல தைரியம் இல்ல. இவன்லாம் என்ன டான் 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 டான். ஆமா சார், லவ் பண்ற. என்ன இப்போ? அப்போ உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஸ்வேதா மிஸ், நாளைக்கு 10:12 ராவு காலம். அவங்க அப்பா அம்மா வர சொல்லிடுங்க, பேசி முடிச்சலாம். Sir, please, sir, Vana, sir, please, sir, sir. You are suspended. Sir, Vana, sir, please, sir. Sir, please, sir. Sir, மன்னிச்சிருங்க, sir, please, sir, Vana, You sir. too suspended.
உன்னை சொல்லக்கூடாது. லவ்னு ஏற்றி விட்டான் பாரு, இவனை சொல்லணும். பாத்தியாடானே இவன்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. பூமி கேட்கும் போதே லவ் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு தடவை லவ் இல்லைன்னு சொன்னது தாண்டா இவ்வளோ பிரச்சனையோ. இன்னொரு தடவை எப்படிடா சொல்ற? அதெல்லாம் ஓகே. இப்போ உங்க அப்பா யாருன்னு பூமிக்கு தெரிஞ்சிருச்சே, அதுக்கு என்ன பண்ண போற? டேய் டேய் அழக்கூடாதுடா. டான டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டாங்கடா. அதுக்குள்ள அழுதா மினிஸ்டர் இன்னைக்கு அதை சப்பாத்தியை போட்டிருக்காங்கடா. என்ன பிரச்சனை போய் சப்பாத்தி என்ன மாதிரி ரூட்டை போட்டு கொடுத்துருக்கோம். ஆரம்பிக்கலாமா? பூமி ஒரு தீய சக்தி. பூமி ஒரு தீய சக்தி. குட் மார்னிங் சார். டேய் நீ எது கீழே போடுறா? பூமி டானு. ஆசிரியர் சொல்லை கேட்காதே. ஏய், ஒரு புக் எழுத விடுறீங்களா? சார் போராட்டத்துக்கு பேராட்டம் எழுதியிருக்கானுங்க சார். அதுக்கு வேணா ஒரு 2 மார்க் கம்மி பண்ணிங்க சார். டேய் நீ எல்லாம் வாங்குறது 2 மார்க் தான். தேங்க்யூ சார். ஒழுங்கு மரியாதையா உடனே ஸ்ட்ரைக் நிப்பாட்டு. இது என்னோட பிரச்சனை இல்லை சார், ஒட்டுமொத்த மாணவர்களோட பிரச்சனை. அவனுங்களுக்கு என்னடா பிரச்சனை? சோறு தான் சார். பிடிச்ச எதுன்ட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு சார். இல்ல சார் அவனா சொல்றான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஹாட் நியூஸ். அந்த மெனு லிஸ்ட கொடு. என்னடா ஹைவே ரோடு மாதிரி எங்கடா போற? போய்கிட்டே இருக்க. சிங்க ஏரா, பொடி சோறா, திமிங்கலம், நண்டு வறுவல், தொடக்கறி, தலைக்கறி, ஆட்டுக்கால் பாயா, ஆக்டோபஸ் சூப்பு. ஆக்டோபஸ் சூப்பா சார்? இவங்க கட்டின 1.5 லட்சத்தையும் தின்னே தித்தலாம் முடிவுட்டாங்க சார். உங்களையெல்லாம் யாரா இன்ஜினியரிங் சேர சொன்னது? என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு நினைச்சீங்க? படிச்சா 10,000 ரூபாய் தான் சம்பளம். என் கூட வந்து பட்ஜெட் சொல்லி 18,000 தரேன் டீ கடை நாயர் படிச்சு சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாம போயிருன்ற ஆதங்கத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க தியாகிகள் சார். மூச்சுடாம பேச உன்னை கையை தூக்கி இருக்குடா. ஆனா அப்பேற்பட்ட தியாகிகளை எல்லா காலேஜும் ஏமாத்துறீங்க. சிட்டிக்கு மிக அருகாமைன்னு சொல்லி காலேஜை கட்டிட்டு வந்து பார்த்தா நடுக்காட்டுல இருக்கு. அவசரத்துக்கு தியேட்டர் போக முடியல, பார்க் போக முடியல. அவ்வளவு ஏன் சார் பசங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். சார் இந்த ஆட்ல வர பொண்ணு இங்க படிக்குது நம்பி தானே சார் சேர்ந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த காலேஜே இல்ல. இது ஏதோ மாடலாமே. ஆட போட்டு இந்த மாதிரி எண்ணற்ற ஏமாற்றங்கள் சார். அதனால இனிமே டெய்லி 1 hour தான் சார் கிளாஸ். காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு தான் ஆடே எடுக்கணும். அவங்களை எங்களை லவ் பண்ண விடணும். நான் கொடுத்த மெடிசன் சாப்பிடுறதே எங்களுக்கு நீங்க போடணும். முக்கியமா இனிமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு தான் எக்ஸாமினேஷனே வைக்கணும். எழுதி வச்சுக்கடா, நீ எல்லாம் இன்ஜினியரே ஆக மாட்ட. நானு அப்ப நான் டாக்டர் ஆயிருவேனா சார்?